வணக்கம். டிஎன் 2026 இந்த படத்த வந்து நம்ம விமர்சனம் செய்யல. ஏன்னா, பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. மத்தபடி விமர்சனம் செய்யக்கூடாதுன்னுலாம் இல்ல. நம்ம கூட வேலை செய்ற தம்பி கூட வந்து இத பார்த்துட்டு விமர்சனம் செய்யலாம். விஜய்லாம் வந்து காட்டியிருக்காங்க. ஏற்கனவே இத பத்தி வந்து பேசியிருக்கோம் நம்ப அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரண்ட்டா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. எனக்கும் வந்து ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கான நேரம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் விமர்சனங்கள பார்க்குறப்போ வந்து ஒரு திரைப்படமா அந்த படம் வந்து பெருசா வந்து சோபிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல. ஏன்னா, எடுத்துக்கிட்ட கதை, களம் எல்லாம் நல்லா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, திரைக்கதை, காட்சி அமைப்புகள் அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இல்ல அப்படிங்கிறத ரொம்ப தேர்ந்த திரைப்பட விமர்சகர்கள் பல பேர் சொன்னதன் மூலியமா வந்து அந்த படத்துடைய தரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு, சரி அத வந்து நம்ம ஒரு நேரம் எடுத்து பார்த்து எதுக்கு எதுக்கு பேசிட்டோம் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டோம். பட் இப்ப ஏன்டா பேசுற அப்படிங்கிற கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இந்த படத்துக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு, பாராட்டு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நீங்க பார்த்திருக்க நேரிடும். இருந்தாலும் வந்து நம்மளுடைய சேனல்ல அத உங்களுக்கு காட்டிட்டா, நான் ஏன் இத பெருசா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட டைம கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டா ஸ்பீட் அப் பண்ணி சீமான் அவர்கள் இந்த படத்த வந்து பாராட்டி பேசினத வந்து அந்த காணொளிய போடுறோம். நீங்க பாருங்க. அதற்கப்புறம் ஏன் இத பத்தி நம்ம பேசுறோம், நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். தம்ப்நெயில பார்த்து கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆயிருப்பீங்கல்ல. அதனால தாங்க இவ்வளோ விளக்க உரை. அது மட்டும் இல்லாம வன்மத்த கொட்ட வந்துட்டான்டா அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்ம எந்த ஒரு சார்புமே இல்லாம, அதாவது நம்மளுக்கு தமிழ் தேசிய சார்பு இருந்தாலும், அரசியல் கட்சிகள் ஏதாவது தவறு செஞ்சாலும் வந்து முட்டு குடுக்குற அந்த ஒரு மனநிலை இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சரி தவறுன்னு படுறது பேசிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி வந்து டிவிகே பத்தி பேசியிருந்தோம். அதுல டிவிகே நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேல ஒரே அதிருப்தி. அதுக்காக வந்து நம்ம பேச நிறுத்த போறதில்ல. எத வந்து உண்மை அப்படின்னு நினைக்கிறோமோ, எது வந்து சரியான விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ, அது யாரு கோச்சுக்கிட்டாலும் சரி, யாரு பாராட்டினாலும் நம்மளோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம். ஸோ போன வீடியோவ வந்து பார்த்துருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். நம்ம ஏதோ ஒரு சைடு எடுத்து பேசுற மாரி நினைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோக்கு ஒரு ப்ரமோஷன் அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. எனிவே இப்ப அந்த காணொளிய பார்த்துருங்க. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற திரைப்படம் டிஎன் 2026. இந்த படத்தை என்னுடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஐயா கண்ணன் ரவி அவர்கள் கேஆர்ஜி கண்ணன் ரவி குரூப் என்ற நிறுவனத்தின் மூலமாக தயாரித்து தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தலைவனின் தம்பி தலைமையில் என்ற திரைப்படத்தை தயாரித்து அது மிகவும் வெற்றியடைந்தது நாம் எல்லோரும் அறிவோம். அந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்தை வழங்கியிருக்கிறார்கள். நாட்டில் நடக்கிற அரசியல் சூழல்களை, அவலங்களை, குறைகளை, அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை துணிந்து சுட்டிக்காட்டுகிற, எடுத்துரைக்கிற கதைகளோ, கட்டுரைகளோ, எழுத்துகளோ, திரைப்படங்களோ, கவிதைகளோ வருவது சுத்தமாக இப்போதெல்லாம் குறைந்துவிட்டது. நாங்கள் அமைதிப்படையை எடுக்கிற போது எவ்வளவு நெருக்கடியை சந்தித்தோம் என்பது எங்களுக்கு தந்திரி. அப்போதெல்லாம் ஐயா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள், ஐயா எம் ஆர் ராதா அவர்கள் எல்லா படங்களிலுமே இந்த அரசியல் விமர்சனங்களை நகைச்சுவையோடு மக்கள் மனங்களில் பதிய அளவுக்கு அப்படி சொல்லிக் கொண்டு போவார். ஆனால் இன்று அப்படிப்பட்ட படங்கள் வருவதில்லை. அதை செய்வதற்கு யாரும் வருவதில்லை. இந்த சூழலில் இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற இந்த அரசியல் சிக்கல்களை, அவலங்களை மிக நேர்த்தியாக எல்லோரும் ரசிக்கும்படி, யார் மனதும் துன்படாதபடி, யாரையும் வலிந்து திணித்து தாக்க வேண்டும் என்ற நோக்கில்லாது அதன் காலப்போக்கில் அதன் கலைக்கூட்டத்திலேயே மிக நகைச்சுவையோடு வருடி இந்த அவலத்தை மக்களுக்கு சொல்லுகிற விதத்தில் மிகச் சிறப்பாக எழுதி இயக்கியிருக்கிற, திரைக்கதை இயக்கியிருக்கிற என்னுடைய அண்ணன் தம்பி ராமையாவுடைய மகன், எங்கள் அன்பு மகன் உமாபதி ராமையா அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள், படைத்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். கண்ணன் ரவி அவர்கள் நல்ல திரைப்படங்களை நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்பது, அவருக்கு திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கிற தொழிலதிபர். இருந்தாலும் தமிழ் திரையுலகிலும் நம்முடைய தாக்கம், நம்முடைய பதிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக திறந்த கலைஞர்களை, திறந்த கலைஞர்களை தேர்வு செய்து இது போன்ற படைப்புகளை புதிதாக இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இப்படி நல்ல நல்ல படைப்புகளை செய்ய வேண்டும் என்ற பேராவளியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய படைப்புகள் தரமாக வெற்றிகரமாக இருந்ததற்கு இரண்டாவது படத்தினுடைய வெற்றியும் சார்ந்து. இதிலே ஒளிப்பதிவாளராக தம்பி முத்தையா, இசை தர்புகா சிவா, படத்தொகுப்பாளர் தங்கம் போன்ற இளங்கலைஞர்கள் இதை நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டும். கதாநாயகனாக என்னுடைய அன்பு மாப்பிள்ளை, நானும் நட்டியும் ஒரே மண்ணின் பிள்ளைகள். நாங்கள் ஒன்றாக பணியாற்றியவர். அவர் ஒளிப்பதிவு பிரிவிலும், நான் இயக்கம் பிரிவிலும், எங்க அப்பா மணிவன் இடத்தில், அவர் எங்க அண்ணன் சங்கர் அவர்கள் இடத்திலும் பணியாற்றியவர். ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர். அதோடு திரையில் தோன்றி நடித்து பல படங்களில் அவருடைய சதரங்க வேட்டையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கு பிறகு அவர் திறம்பட்ட நடிப்பாற்றலால் பல்வேறு படங்களில் நடித்து வெற்றிகரமாக படங்களை தந்திருக்கிறார். அந்த வரிசையில் இந்த டிஎன் 2026 என்னுடைய அன்பு மைத்துனர் நட்டி அவர்கள் நடிப்பில் வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு என்னுடைய அன்பிற்கினிய மாமா இளவரசு அவர்கள், என் அன்பு அண்ணன் எம் எஸ் பாஸ்கர், என் அண்ணன் தம்பி ராமையா, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் ஒவ்வொருத்தருமே தனியாக பாராட்டுக் கொண்டவர்கள். இவர்கள் எல்லோரும் இணையும் போது அந்த படைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் சொல்லி நடக்க வேண்டியதில்லை. எல்லாருக்குமே மேலோங்கிய நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள். ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றால் அந்த கதாபாத்திரத்தில் முழு ஈடுபாட்டையும் அதனை காட்டி முழுமையடை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த கலைஞர்களுடைய பங்கேற்பில் வந்திருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த டிஎன் 2026. படம் முழுக்க, திரை முழுக்க சிரிப்படையில் கேட்கிற மாதிரி இன்றைக்கு நடக்கிற அரசியல் நிலைப்பாட்டை, அவலத்தை எடுத்துரைக்கிறது போல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அதில் என்னென்ன சில படங்கள் இந்த இவரை தாக்கி எடுத்துக்கிறது, இவரை காயப்படுத்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சிலரை காயப்படுத்திருக்கிறது என்றாமல் அப்படி இல்லாமல் யாரையும் புண்படுத்தக்கூடாது என்ற நோக்கிலே ஒரு நல்ல அரசியல் விமர்சன படம் தர வேண்டும், வர வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட படம். எல்லோரும் பார்த்து ரசித்து இந்த படைப்பாளிகளை, படைப்பு நிறுவனத்தை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக ஐயா கண்ணன் ரவி அவர்கள், தம்பி உமாபதி ராமையா அவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படத்தின் வெற்றிக்கு என்னுடைய மகிழ்ச்சியும். தம்பி உமாபதி ராமையாவுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். பாத்தீங்கல்ல. சோ இதுல என்னப்பா புதுசா இருக்கு? சீமான் அவர்கள் வந்து தமிழ் சினிமால எந்த ஒரு படம் வந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டா அவர் பாராட்டுவாரு. அவருக்கு வந்து பிடிக்காதவங்க, அவருக்கு வந்து எதிர் தரப்புல இருக்கவங்க தயாரிச்ச படமா இருந்தாலும் பாராட்டுவாரு. அவர் ஒரு திரைக்கலைஞரா இருந்து தானே வந்தாரு. திரைப்படத்துறையை நேசிக்கிறவர், திரைப்படங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறவர், அவர் பாராட்டாதான் செய்வார். அது மட்டும் இல்லாம அவங்களோட மாமா, சித்தப்பா, மைத்துனர், மாப்பிள்ளை எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. நான் சொல்ல, அவர் சொன்னதான் சொல்றேன். அவர் எல்லாருமே ஒரு உறவு முறையை வச்சு கூப்பிட்டு வரல. அப்படி வந்து அவருக்கு வேண்டியவங்க எல்லாருமே நடிச்சிருக்கு. அவங்களுக்கு வேண்டியவருடைய மகன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற படத்துல வந்து
வந்து பார்த்தீங்கன்னா, வேண்டி அவர் நடிச்ச படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அவர் வந்து பாராட்டாம இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா இந்த படத்துல 2, 3 விஷயங்கள் வந்து அவர் ஏன்பா பாராட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தோணுச்சு. அத தான் இங்க பதிவு செய்யணும்னு வந்தோம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி மார்க்கெட் செய்யப்பட்டது அப்படின்னா, விஜயுடைய இமேஜ், விஜய் மாரியே இருக்கக்கூடிய ஆட்கள், விஜயுடைய அரசியல், அத சம்மந்தப்பட்டிருக்கவங்க, அவருடைய டயலாக், அவரோட ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெபிக்ட் பண்ற மாரியே தான் நெறைய. அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தோட முன்னோட்டத்த பார்க்குறப்போ, மேபி விஜய கலாய்ச்சிருக்கலாம். அப்படிதான் வந்து தோணுச்சு. அப்படிதான் அவங்க காட்டி மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறம் வந்த எதிர்ப்புகளுக்காக, விஜய் போய் நாங்க அப்படி சொல்லுவோமா, அவர் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பட விழாவின் மேடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் வந்துச்சு. அந்த படத்தோட சில சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்னீக் பீக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில பேர் விளக்கி எழுதியிருக்கிறதா இருக்கட்டும், அதில நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள லைட்டா சீண்டிட்டு தான் வந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர ஒரு பேரடி பண்ற மாரியான காட்சிகள் நெறையா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் இந்த தேர்தல்ல வந்து சோபிக்கணும், நெறைய இடங்கள பெறணும், வாக்கு சதவீதத்த அதிகரிக்கணும், வெற்றி அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு பெறணும் அப்படின்னு யோசிக்கிற எல்லாருமே இந்த வெல் விஷர்ஸ்ன்னு சொல்றேன். நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், நம்மளுடைய தரத்த தாழ்த்திக் கூடாது. நம்மளோட லெவல் அப்படிங்கிறது இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்க ஒரு நடிகர் கூட நம்ம வாதிட்டு அதை பற்றியே பேசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தரத்த நம்மளே வந்து அதான் நிர்ணயம் அப்படின்ற மாரி வச்சுக்கூடாதுங்கிற மாரி நெறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய வந்து கான்சன்ட்ரேட் பண்றத விட்டு தமிழ் தேசியம் பேசணும், தொடர்ந்து திமுக எதிர்ப்பு பேசணும், பாஜக கூட கூட்டணி சேர்ந்திருக்க அதிமுகக்கு எதிரா வந்து பேசணும். இதுதான் வந்து தமிழ் தேசியத்தையும் சீமானவர்களுடைய கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஏன் விஜயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு நியாயமான விமர்சனமா தான் வந்து பட்டுது. ஸோ அது வந்து தொடர்ந்து இந்த படத்த வந்து பாராட்டத்தின் மூலியமா வந்து ஏதோ விஜய வந்து கிண்டல் பண்ணதுனால, இல்ல விஜய் கிண்டல் பண்ண மாரி இருக்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்ல பெரும்பான்மையான டிவிகே தோழர்களோட பார்வை அது மாரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இதோட முன்னோட்டத்தில பார்த்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தமிழ் தேசிய அரசியல பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி மாரி, அது ஒரு காமெடி நடிகர் பண்ணியிருக்காரு. அந்த சைடு திருவள்ளுவர், இந்த சைடு ஏதோ ஒரு தமிழ் தலைவரோட ஃபோட்டோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்ல எவனும் வந்து வாழக்கூடாதுன்னு சொல்லல, ஆளக்கூடாதுன்னு தான் சொல்றோம். நடிகர்கள்லாம் வாழக்கூடாதுன்னு சொல்லல. அது மாரி வந்து லைக் அது யார் பேசுவான்னு உங்களுக்கு தெரியும். குழந்தைங்க இல்ல. இந்த நேரத்துலயும் இத சப்பக்கட்டு கட்டி முட்டு கொட்டணும் அப்படின்னா வந்து தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைவட்டலான ஒரு கதையில முக்கியமான காட்சியில் தான் வச்சிருந்தாங்க அப்படின்னா, சரி ஏன் அத வந்து ஒரு கொடூரமான ஒரு காமெடி நடிகர். அவர பார்த்தாலே சிரிப்பு வரும். அதுக்கு தான் வந்து இந்த மாரி ரோல்ஸ் தான் அவர் போடுவாங்க. அவர் எதுக்கு அந்த மாரி ஒரு கட்சியின் பிரதிநிதியா பேசுற மாரி வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து எதர்ச்சியா அமைந்தது அப்படின்னா, இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவர் எந்த சித்தாந்தத்த வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர், யார் கூட வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர், எந்த கட்சி கூட நெருக்கமா இருக்கக்கூடியவர், அதெல்லாம் வந்து நீங்களே தேடி பார்த்துக்கோங்க. இந்த மாரி காரணங்கள்லாம் இருக்கிறப்போ வந்து, திரைப்படத்துறையில இருந்திருக்காரு, எல்லாருமே நண்பர்களா இருப்பாங்க. அப்போ வந்து கேட்குறப்போ நம்ம பண்ணி தரணும் அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. அது வந்து ஒரு மறைமுகமா பாராட்டுறதோட, பொது வழியில தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு திரைப்படத்துக்கு பாராட்டு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சினிமால இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அரசியலுக்கு வரும்போதுனா, சினிமால எல்லாருமே எல்லாருக்கும் தேவைன்றதுனால பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லார்கிட்டயும் ஒரு நட்பு பாராட்டுவாங்க. அந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது அரசியலுக்கு வந்தப்போ தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, சினிமா ஒரு விஷயத்த சொல்லும். அது எல்லாமே நம்மளோட அரசியல் பார்வைக்கு ஒத்து போறதா இருக்காது. இவர் சொல்றாரு இந்த படத்துல வந்து ரொம்ப வருடுற மாரி சொல்லியிருக்காங்க நெறைய விஷயம்னு சொல்லிட்டு. வருடுற மாரி சொன்னாலும் அவங்க எடுத்து உடனே மக்கள் கிட்ட காட்டுறப்போ, அது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறாங்களோ அதான் மக்களோட மனசுல சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் சேரும். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு தேவையில்லாத ஆணை. அது மட்டும் இல்லாம தேர்தல் வர்றப்போ சென்சார் எல்லாம் தாண்டி வந்து முழுக்க முழுக்க அரசியல், தேர்தல் அது மாரி விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு படம் வந்து எப்படி இந்த நேரத்தில எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம வருது அப்படிங்கிறது ஒரு கேள்விங்க. இது ஒரு நியாயமான சந்தேகம் தானே. ஸோ அதுவும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த படத்த வந்து இந்த நேரத்தில பாராட்டி இவ்வளோ பெரிய ஒரு காணொளி வந்து பேசியிருக்க தேவையில்லை அப்படிங்கிறதா வந்து தோணுச்சு. ஸோ அவரே வந்து நையாண்டி பண்ண மாரி இருக்கிற ஒரு படத்த பத்தியும் பேசியிருக்காரு. சரி, நட்பின் பேர்ல வந்து பேசியிருக்காரு. அதை தாண்டி நீங்களே அமைதி படத்தெல்லாம் வந்து இது கூட கம்பேர் பண்ணலாமா? இன்ஃபேக்ட் நீங்க அந்த படத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில குட்டி கேமியோலா கூட பண்ணியிருப்பீங்க. எங்களோட அந்த படத்த பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த காலகட்டத்திலேயே அந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி. இன்னைக்கு ஒரு கல்ட் மூவி. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாரி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படத்தை எவனும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அதோட கால் தூசு கூட வர முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வேற லெவல் கல்ட் மூவின்னு சொல்லி ஆக்சுவலா அதுக்கு மேல என்ன தமிழ்ல ஒன் ஆஃப் த இல்ல பெஸ்ட் பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி வந்து அமைதிப்படை. அந்த படத்துக்குள்ள கம்பேர் பண்ணலாமா? நியாயமா? தான் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த படத்தில் இருந்தாலும். ஸோ இந்த படத்தோட காட்சி அமைப்பு கதையில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த படம் கமர்ஷியல் ரீதியாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகவும் அந்த படம் வந்து பெருசாக படம் இல்லை. நம்ம யாரையும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணி அதை கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. அதுக்காக வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். நல்லா இல்லைனா நம்ம எதுக்கு வந்து முட்டு கொடுக்கணும்? நம்மளுக்கு தான் யாருமே நண்பர்கள் கூட இல்லையே. ஸோ பொதுவான ஒரு பார்வையில் பார்த்து ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கதை அம்சம் கொண்ட இந்த மாதிரி நையாண்டிகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உள்குத்துகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பாராட்டாமல் போயிருக்கலாம்.
அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தோணுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவர் மேலே இருக்கிற பார்வை வந்து மாறும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் இது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்றதுன்னு தோணுச்சு. அதுக்கு ஒரு தனி காணொளி போட்டு பாராட்டுறது அப்படிங்கிறது. ஸோ இது கேட்டால் நிறைய பேருக்கு நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாப்பா இன துரோகி அப்படின்றவாங்க. ஒரு வீடியோக்கும் ஒரு சாயத்தை அடிச்சுட்டே இருக்கீங்களா, நல்லா இருக்குடா, இதெல்லாம் வந்து என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம உண்மையை தான் பேசுவோம். யார் என்ன நினச்சாலும் வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா யாருக்காகவும் இந்த சேனல் நடத்தலை. நம்மளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி மேலே நம்பிக்கை இருந்தாலும் ஏன் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு தான் நம்ம வாக்கே போட போகிறோம். ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு விஷயம். ஆனால் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான விஷயங்கள் தவறான விஷயங்கள் இருக்கப்போ அதை சுட்டி காட்டுறது வந்து தவறவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம மேலே நம்மளுக்கு மரியாதை இருக்காது. என்ன சொல்கிறீங்க?